நீங்க ஏதாவது கோழி ஃபேக்டரி ஆரம்பிக்க போறீங்களா இல்ல ஆல்ரெடி கோழி ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ஏதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் 1 ஏக்கரால 2 ஏக்கரால பார்த்துட்டு இருக்கீங்களா ஸோ அதுக்கு தண்ணி வசதி தேவைப்படுதா இல்ல ஆல்ரெடி போர் போட்டு நீங்கள் தண்ணி வரலையா ஒரு வீடு கட்ட போறீங்களா ஒரு சின்ன இடம் 30-40 1200 ஸ்கொயர் ஃபீட் இல்ல 2400 ஸ்கொயர் ஃபீட் இல்ல 600 அடி கூட இருக்கலாம் 300 அடியா கூட இருக்கலாம் உங்களுக்கு தண்ணி கிடைக்கலையா இல்ல உங்களுக்கு எக்ஸாக்டா தண்ணி வேணுமா வித்தவுட் ஃபெயில் ஆகாம உங்களுக்கு கண்டிப்பா அங்க தண்ணி வேணுமா எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ரிசல்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 95% வந்துட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் கோஸ்டல் ஏரியா 14 டிஸ்ட்ரிக்ஸும் பார்க்குறோம் மீட்டர் பை மீட்டா வந்துட்டு நிலத்தை ஸ்கேன் பண்ணோம் 1800 அடி வரைக்கும் ஸ்கேன் பண்ணுங்க ஒரு 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு இடத்த வாங்குறீங்கன்னா தண்ணி இல்லைன்னா அதோட வேல்யூ 25 lakhs தான் ஓகேங்களா அதே தண்ணி இருந்துச்சுன்னா அந்த 1 கோடி ரூபா வேல்யூ 5 கோடி ரூபா ஆகும் எக்ஸாக்டா எங்க பாறை வெடிப்பு இருக்கு எக்ஸாக்டா எங்க தண்ணி இருக்குன்னு காட்டும் அதுதான் சயின்டிஃபிக் மெத்தட் நம்ம எல்லாமே சயின்டிஃபிக்கா பண்றோம் சார் ஸோ அந்த எக்ஸாக்ட் லொகேஷனை நீங்க கண்டுபிடிக்கணும்னா என்ன மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த எனக்கு 20 வருஷம் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு வாட்டர் டிவைனரை கூப்பிட்டு உங்க இடத்த சர்வே பண்ண சொல்லுங்க அண்ணா வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்குண்ணா பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு நிறைய டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க நிறைய ஊருக்கு இல்லைங்களா ஆமா அக்ராஸ் தமிழ்நாடு கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை திருச்சி புதுக்கோட்டை திண்டுக்கல் சேலம் தருமபுரி வந்தவாசி திண்டிவனம் சென்னை செங்கல்பட்டு ஏதாவது சில டிஸ்ட்ரிக்ட் பேர் சொல்ல மறந்துருந்தா எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ரிசல்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 95% வந்துட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் கோஸ்டல் ஏரியா 14 டிஸ்ட்ரிக்ஸும் பார்க்குறோம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி கடலூர் புதுச்சேரி சென்னை செங்கல்பட்டு எல்லாமே எல்லா இடமும் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் டிராவல்ல தான் இருப்பீங்களா ஆல்மோஸ்ட் டிராவல்ல தான் இருக்கும் சார் சக்ஸஸ் ரேட் நல்லா வந்துட்டு இருக்கு தேங்க்யூ எல்லா சப்போர்ட் பண்ண எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கும் தேங்க்ஸ் சார் நன்றி ஸோ சொல்ல தேவையில்ல மை நேம் இஸ் ஜெகதீஷ் ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் ஜியாலஜி ஐ ஹவ் அரவுண்ட் 20 years of experience in this field என்னுடைய பேர் ஜெகதீஷ் நான் எம்எஸ்சி ஜியாலஜி படிச்சிருக்கேன் 20 வருஷமா இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் நீரோட்டம் பார்க்கறதுல ஒரு 8 years வந்துட்டு நான் ஒரு பிரைவேட் மைனிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பெல்லாரிங்கிற ஒரு மாவட்டத்தில் கர்நாடகாவில் சரிங்க அப்புறம் ஒரு 5 years கவர்மெண்ட் மெக்கரை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு லாஸ்ட் ஒரு 8 to 10 years வந்துட்டு நான் ப்ரைவேட்டாக நானே பண்ணிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு 7000 போர்வெல் பாயிண்ட் பார்த்துருக்கேன் அக்ராஸ் தமிழ்நாடு பார்த்துருக்கேன் கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் எல்லாமே 7000 பார்த்துருக்கேன் ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு கடவுள் புண்ணியத்துல கடலர்ல வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ மறுபடியும் ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு இப்போ நம்ம எத்தனை ஏக்கர்ல போர் பாயிண்ட் பார்க்க போறோம் நம்ம இப்போ வந்துட்டு அரௌண்ட் ஒரு 2 acres பட் நம்ம 50 centல கவர் பண்ணி எடுக்க பார்க்கலாம் ஸோ இது வந்துட்டு லொக்கேட்டர்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது நீரோட்டம் எங்க இருக்கோ அங்க வந்துட்டு ஒரு பீப் சவுண்ட் வரும் சரிங்க இதுல வந்துட்டு இந்த பாருங்க ஹை லெவல் டிரான்சிஸ்டர்ஸ் ஓகேங்களா இதுல மேக்னெட்டிக் பவர் அதிகமா இருக்கும் யூஸ்வலா வந்துட்டு பூமி கடையில எங்கேயாவது ஒரு வேக்யூம் இல்லைன்னா ஒரு பாறை வெடிப்பு இருந்துச்சுன்னா அதுல தண்ணி இருந்துச்சுன்னா அதுல காலப்போக்குல ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிரும் சரிங்க ஆக்சிஜன் லெவல் குறையிறதுனால அங்க ஒரு காந்த தன்மை ஏற்படும் இதுல கூட வந்துட்டு காப்பரலான ஒரு ஆல்மோஸ்ட் 20 mm ஒரு காப்பரலான காந்த தன்மையுடைய ஒரு எலிமெண்ட் இதுல இருக்கும் ஸோ நம்ம யூஸ்வலா சின்ன வயசுல பார்த்துருப்போம் காந்தத்தை சவுத்தும் நார்த்தும் கொண்டு போனா விளக்கும் இது ஆப்போசிட் சைடில் கொண்டு போனால் ஒட்டிக்கும் இந்த சேம் கான்செப்ட் தான் சவுத் கீழே இருக்கிறது சவுத்னு வச்சுக்கிட்டா நம்ம கையில் இருக்கிற மேக்னெட்டிக் பவர் நார்த் ஸோ கீழே போகும்போது கிட்ட மேக்னெட்டிக் பவர் கிட்ட போகும்போது எங்க தண்ணி இருக்கோ அங்க இது கொஞ்சம் இழுத்து அடிக்கும் நம்ம சின்ஸ் ஐ எம் ஹோல்டிங் இட் டைட்லி நான் ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு இருக்கிறதுனால இது 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 டர்ன் ஆகும் 360 டிகிரி இல்லை 180 டிகிரி டர்ன் ஆகும் உங்களுக்கு அந்த வரும்போது காட்டுறேன் என்ன ஃபாலோ பண்ணுங்க இந்த இடத்துல எங்க இருக்குன்னு நான் தண்ணி எங்க இருக்குன்னு காட்டுறேன் மீன் வயல் வந்துட்டு இந்த லொக்கேட்டர் எப்படி நம்ம எல்லாமே செட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் கொஞ்சம் கிட்ட வாங்க இதுல பாருங்க உங்களுக்கு தெரியுமா தெரியலையாங்க எனக்கு தெரியல ஃப்ரண்ட் ரேஞ்ச்னா நீரோட்டம் ஒரு 25 அடிக்குள்ள எங்கேயாவது முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி 25 feet இருந்துச்சுன்னா இது காட்டி கொடுத்துரும் அதனால நம்ம செட் பண்ணோம் 25 feet இதுல காட்டணும் ஃப்ரண்ட் ரேஞ்சு அப்புறம் டெப்த் நம்ம 1800 அடிக்கும் பார்க்கலாம் ஓகேங்களா நான் 1800 அடி செட் பண்ணியிருக்கேன்
அப்புறம் டார்கெட், நம்மளுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் வேணுமா இல்லை நம்மளுக்கு சலைன் வாட்டர் வேணுமா. சலைன் வாட்டர்னா நத்திங் பட் சால்ட்டி வாட்டர் நம்மளுக்கு தேவையில்ல, ஃப்ரெஷ் வாட்டர் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 250 GHz சொல்லுவோம். அது நம்ம காந்த கதிர்வலைகள் எந்த ஸ்ட்ரென்த் ஃபார்மேட் அது வந்துட்டு இப்போ நம்ம சர்வே பண்ண ஆரம்பிக்கிறோம். என்ன ஃபாலோ பண்ணுங்க, தண்ணி எங்கே இருக்கோ அங்கே நம்மளுக்கு பீப் சவுண்ட் வரும். ஓகே. இது நீரோட்டம் எங்கே இருக்குமோ இந்த இந்த ஆண்டனா, ஹைலி மேக்னிட்யூட் ஆண்டனா, நீரோட்டம் எங்கே இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் திரும்பும். ஓகே பாருங்க, இப்போ இந்த பக்கம் திரும்புதுன்னா நீரோட்டம் இந்த பக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் க்ளோஸ் சுத்திட்டே இருக்கு. இது நீரோட்டம் எங்க இருக்கும் அந்த பக்கம் சுத்திட்டே இருக்கும். ஒரு 2 to 5 minutes ஆகும் நீரோட்டம் கிடைக்கிறதுக்கு. நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல நீரோட்டம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம எல்லா எக்யூப்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இதை கொஞ்சம் கிட்ட வாங்க. இந்த எக்யூப்மெண்ட் பேர் ஐபி மிஷின் சொல்லுவோம். ஐபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இம்ப்யூஸ் போலரைசேஷன். ஓகேங்களா. இது வந்துட்டு ப்ரொஃபைலருங்க. ஓகேங்களா. ப்ரொஃபைலர் இது நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி எந்த இடத்துல பாறை வெடிப்பு இருக்குது, அந்த பாறை வெடிப்பில் தண்ணி இருக்கா இல்லையாங்கிற ஃபீட்ஸை கனெக்ட் போட்டு சொல்லக்கூடிய ஆப்ஸு நம்ம ஆப் வந்துட்டு இந்த டேப்பில் இருக்குது. இந்த ஆப்பில் சில கால்குலேஷன்லாம் வரும். அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் எத்தனை அடியில் தண்ணி இருக்குது, வெளியே வரும்போது எத்தனை இன்ச் தண்ணி வரும், எத்தனை ஊற்று இருக்குது, ஒரு ஊற்றுமே எந்த அடியில் இருக்குது, நீங்கள் எத்தனை அடி போர் போடணும், கேசிங் எவ்வளோ வரும், பாறை அமைப்பு எப்படி இருக்குது முதற்கொண்டும் நம்ம இங்கே டீட்டெயிலாக இது கொடுத்துரும். இப்போ வந்துட்டு இந்த 4 அலுமினியம் ராட்ஸ் என்ன பண்ணோன்னா, யூஸ்வலாக நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ஸ்கேனிங் பண்ணுவாங்க இல்லை எக்ஸ்ரே பண்ணுவாங்க. எக்ஸ்ரே இல்லாத ஸ்கேனிங் பண்ணும்போது எக்ஸாக்டாக நம்ம உடம்புல எங்கே அடிபட்டிருக்கு, எலும்பு முறிவு எங்கே இருக்குங்கிறது அந்த எக்ஸ்ரேவை பார்த்தா தான் தெரியும். இந்த சேம் வே வந்துட்டு நாம் இந்த இடத்த வந்துட்டு சிம்பிள் டேர்ம்ஸில் ஒரு லேமேனுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, இந்த இடத்த வந்துட்டு நமக்கு ஸ்கேனிங் பண்ணுவோம். ஸ்கேனிங் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ரேஸை வந்துட்டு பூமிக்கு அடியில் செலுத்தும். அதை செலுத்தும் போது பாறை எங்கே இருக்குது, பாறை வெடிப்பு, மண் அமைப்பு, தண்ணி எங்கே இருக்குது முதற்கொண்டு இதை ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு ரிப்போர்ட்டாக இந்த டேபுக்கு அனுப்பிடும். ஓகேங்களா. இந்த டேபுக்கு அனுப்புவோம். அந்த டேபை இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். இதை ஸ்கேனிங் பண்ணும்போது நம்மளுக்கு பீப் பீப் சவுண்ட் வரும். இங்கே நீங்கள் க்ளோஸ்அப்பில் வந்து அந்த சவுண்டை நீங்கள் கூட கேட்கலாம். கொஞ்சம் தயவு செஞ்சு கிட்ட வாங்க. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். ஹாஸ்பிட்டலில் எப்படி நம்ம எம்டி ஸ்கேன், சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே எடுப்போமோ அதே மாதிரி இது ஸ்கேன் பண்ணோம் நிலத்தை. இந்த சவுண்டு கேட்குதுங்களா, ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. இது மீட்டர் பை மீட்டர் வந்துட்டு நிலத்தை ஸ்கேன் பண்ணோம். 1800 அடி வரைக்கும் ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேனும் பண்ணும்போது இது பாறை அமைப்பு, பாறை வெடிப்பு, இதை வந்துட்டு பாறை வெடிப்பு ஒரு 500 அடியில் ஒரு பாறை வெடிப்பு இருக்குது, அங்கே கேப் இருக்குன்னு இது கால்குலேட் பண்ணிக்கும். இந்த மிஷின் ப்ரொஃபைலர் வந்துட்டு அதே 500 அடியில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணோம். இது 500 அடியில் பாறை வெடிப்பு, இது 500 அடியில் தண்ணி குவாலிட்டி எவ்வளோ இருக்குது, குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டுமே கால்குலேஷன் இதில் பண்ணோம். ஓகேவா. அதை ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக தண்ணி எங்கே இருக்குது, எவ்வளோ இன்ச் வெளியே வரும்னு நம்ம கஸ்டமருக்கு சொல்லிடுவோம். இந்த 4 அலுமினியம் ராட்ஸ் அடித்த பர்பஸ் என்னன்னா, யூஸ்வலாக நம்ம வேவ்ஸ் உள்ளே அனுப்பும்போது இந்த 4 அலுமினியம் ராட்ஸ் அடிக்கலைன்னா அந்த வேவ்ஸ் வந்துட்டு தரமட்டத்திலே பரவிடும், ரீடிங் சரியாக வராது. இந்த 4 அலுமினியம் ராட்ஸ் அடித்ததுனால அது வேவ்ஸு கீழே போகும். நம்ம இனிஷியலாக அலை வந்துட்டு இப்போ காந்த கதிர்வலைகள் அலைகள் என்னும்போது அலை வந்துட்டு சின்ன இடத்துல ஆரம்பிக்கும், பெருசாக பரவிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 10க்கு 10 மீட்டரில் ஆரம்பித்து ஒரு 1000க்கு 1000 மீட்டர் வரைக்கும் அது உள்ளே பரவும் போது எக்ஸாக்டாக ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பாறை வெடிப்பு தண்ணி எங்கே இருக்குன்னு எக்ஸாக்டாக இந்த மிஷின் நம்மளுக்கு சொல்லிடும். நீங்கள் ஏதாவது கோழி ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறீங்களா, இல்லை ஆல்ரெடி கோழி ஃபேக்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் 1 ஏக்கராவில் 2 ஏக்கராவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஸோ அதுக்கு தண்ணி வசதி தேவைப்படுதா, இல்லை ஆல்ரெடி போர் போட்டு நீங்கள் தண்ணி வரலையா, ஒரு வீடு கட்ட போகிறீங்களா, ஒரு சின்ன இடம் 30க்கு 40 1200 ஸ்கொயர் ஃபீட், இல்லை 2400 ஸ்கொயர் ஃபீட், இல்லை 600 அடி கூட இருக்கலாம், 300 அடியாக கூட இருக்கலாம். உங்களுக்கு தண்ணி கிடைக்கலையா, இல்லை உங்களுக்கு எக்ஸாக்டாக தண்ணி வேணுமா, வித்தவுட் ஃபெயில் ஆகாமல் உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே தண்ணி வேணுமா, இல்லை வந்துட்டு சில பேர் நிலம் வாங்குவாங்க சார். தண்ணி ஒரு ஏக்கரை ஒரு 50 லட்ச ரூபா இருக்குங்க. ஓகேங்களா. அந்த 50 லட்ச ரூபா வந்துட்டு கிரயம் பண்ணிப்பாங்க.
இன்கேஸ் அதில் போர் போட்டு தண்ணி வந்துச்சுன்னா அந்த 50 லட்ச ரூபா வாங்கின 1 ஏக்கர் வந்துட்டு 1 கோடி ரூபா போகும். ஒரு 10 போர் போட்டு அங்கே தண்ணி இல்லைன்னா அதே 10 லட்ச ரூபா கூட கேட்க மாட்டாங்க. ஸோ தண்ணியோடைய இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் விவசாயத்துக்காகலாம், இல்லை ஒரு சின்ன வீடு கட்டணும், இல்லை ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு ஃபேக்ட்ரி, இல்லைனா ஒரு இடத்த வாங்க போகிறீங்க, வாங்குறதுக்கு முன்னாடி டிவைனர், ஒரு நல்ல டிவைனர், வாட்டர் டிவைனர் என்ன கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ, இல்லை உங்களுக்கு எது காஸ்ட் கம்மி யார் சொல்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அந்த இடத்துல தண்ணி இருக்கான்னா செக் பண்ணிக்கோங்க. தண்ணி இருந்தால் மட்டும் இடத்த வாங்குங்க, தண்ணி இல்லைனா இடத்த வாங்காதீங்க. ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு இடத்த வாங்குறீங்கன்னா தண்ணி இல்லைனா அதோடைய வேல்யூ 25 lakhs தான். ஓகேங்களா, அதே தண்ணி இருந்துச்சுன்னா அந்த 1 கோடி ரூபா வேல்யூ 5 கோடி ரூபா ஆகும். ஸோ தயவு செஞ்சு ஒரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி அதில் தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்ன கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நான் ஒரு இடத்துக்கு வரேன், ஒரு இடத்துல வந்துட்டு இப்போது சார் வாங்க எங்கள் இடத்துல நீரோட்டம் இருக்கா இல்லையான்னு பார்க்க சொல்லுவாங்க. நான் பார்த்துட்டு அங்கே தண்ணி இருந்தால் தண்ணி இருக்குது சார், இங்கே போர்வெல் போடுங்க உங்களுக்கு கட்டாயமாக தண்ணி வரும்னு சொல்லிவிட்டு நான் பேசின ஃபீஸை வாங்கிட்டு வருவேன். இன்கேஸ் அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு இடத்த சர்வே பண்ணுவேன், அங்கே தண்ணி இல்லைன்னா நான் தண்ணி இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கின பீஸை நான் வாங்கிட்டு வந்துடுவேன். சும்மா தண்ணி இல்லாத இடத்த காட்டிட்டு அங்கே போர் போட சொல்லி ஒரு 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வேஸ்ட் பண்ண சொல்ல மாட்டேன். எதுக்குன்னா தண்ணி இல்லாத இடத்த நான் போர் போட சொன்னேன்னா அவங்களுக்கு தான் 1.5 லட்ச ரூபா வேஸ்ட் ஆகும். ஸோ எனக்கான ஃபீஸை நான் வாங்கிப்பேன். தண்ணி இல்லைன்னா கட்டாயமாக நான் தண்ணி இல்லைன்னு சொல்லிடுவேன். ஸோ என்னை யாராவது அழைக்க விருப்பப்பட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, தண்ணி இருந்தால் தண்ணி இருக்குன்னு சொல்லுவேன், தண்ணி இல்லைன்னா கண்டிப்பாக தண்ணி இல்லைன்னு சொல்லுவேன். ஓகேங்களா, ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸை கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு வந்து ஒரு வேலையை பண்ணும்போது அதற்கான நாங்கள் ஒரு கூலி எதிர்பார்ப்போம். அதனால தான் நாங்கள் ஃபீஸை வாங்கிட்டு வரோம். இப்போ இந்த நவீன முறையாக இந்த மிஷின் வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி காலத்துலேருந்து பாரம்பரிய முறையை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து நீரோட்டம் பார்த்து போர் போடுறதோ கிணறு ஓட்டுறதோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம சைடெல்லாம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கும் நம்ம அந்த தேங்காய் வச்சு பார்க்கறதுக்கும் இல்லை பழைய மெத்தடெல்லாம் இருக்குது, கயிறெல்லாம் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது? இப்போ நீங்கள் வந்து 95% கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும், ஒரு 5% தான் கண்டிப்பாக ஃபெயிலியர் இருக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ இதுக்கும் எதுக்காக இந்த நவீன முறை மெத்தட் வந்து நாங்கள் வரணும்? நான் பாரம்பரிய முறையை நான் பார்த்துட்டு போயிடுவோம்ல. ஓகே சார், நவீன முறைங்கிறது ஒரு சயின்டிஃபிக் மெத்தடுங்கிறது நம்ம கண்கூட பார்க்குறோம் சார். அந்த காலத்தில் ஒருத்தர் போய் பேசணுன்னா ஒரு 2 நாள் பஸ்ஸில் போயிட்டு அவரோட பேசிட்டு வரணும். இன்றைக்கி அப்புறம் டெலிஃபோன் வந்தது, அதுதான் சயின்டிஃபிக் மெத்தட், ஒயர் வழியாக. இன்றைக்கி நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு 10,000 5,000 ஒரு ஃபோன் வாங்கிட்டால் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு கூப்பிடுவோம், ஒயர் கிடையாது ஒன்றுமே கிடையாது. அதுதான் சயின்டிஃபிக் மெத்தட். நம்ம என்ன பேசினாலும் நம்ம வாய்ஸோட கிளாரிட்டியாக அவங்களுக்கு கேட்கும், அதுதான் சயின்டிஃபிக். இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. ஒரு சின்ன விபத்து நடந்துருச்சுன்னா கை கால்லாம் வலிக்கும், எங்கே அடிபட்டிருக்கு நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஹாஸ்பிட்டலில் போனால் ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க, ஒரு ஸ்கேனிங் எடுப்பாங்க, அதுதான் சயின்டிஃபிக் மெத்தட். ஸ்கேனிங் அனுப்பும்போது ஒரு நம்ம மேலே ஒரு வேவ்ஸ் அனுப்பி ஒரு காந்த கதிர்வலை அனுப்பி எங்கே எக்ஸாக்ட் அடிபட்டிருக்கு அந்த சொல்லிடும் எக்ஸ்ரேவில். சரிங்களா, அந்த இடத்துல கரெக்டாக டாக்டர் கட்டுப்படுவாங்க, நம்மளுக்கும் குணமாயிரும். இந்த சேம் வே வந்துட்டு நம்ம இடத்துல நம்ம ஸ்கேனிங் பண்ணும்போது எக்ஸாக்டாக எங்கே பாறை வெடிப்புக்கு எக்ஸாக்டாக எங்கே தண்ணி இருக்குன்னு காட்டும். அதுதான் சயின்டிஃபிக் மெத்தட். நம்ம எல்லாமே சயின்டிஃபிக்காக பண்ணுறோம் சார். இன்றைக்கி இருக்கிற ஒரு டிவி ஆகட்டும், ஒரு டெலிஃபோன் ஆகட்டும், ஒரு நம்ம காரு, எதுவும் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கேமரா எல்லாமே சயின்டிஃபிக் மெத்தட் தான் சார். சயின்டிஃபிக் மெத்தடில் ஃபெயில் ஆக சான்ஸே கிடையாது. ஆனால் வந்துட்டு சில பேர் இந்த தேங்காவில் பார்க்குறோம், ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தேங்காவில் பார்ப்பாங்க, செயினில் பார்ப்பாங்க, நெட்டு போல்டில் பார்ப்பாங்க, குச்சியில் பார்ப்பாங்க, சில பேர் வாட்சில் பார்ப்பாங்க, சில பேர் குடத்துல தண்ணி வச்சுட்டு பார்ப்பாங்க. நீங்களே சொல்லுங்கள், இதில் எந்த அளவுக்கு நம்பிடலாம்? இது எந்த முறையில் எப்படி சார்? ஒரு 10 கிலோ தண்ணி குடம் இருக்கிறது அப்படியே இப்படி கீழே கொட்டுவாங்க, அது நம்புற மாதிரி இருக்கா? தேங்காய் நான் கூட ஆட்டினா ஆட்டம். ஓகேங்களா, இதெல்லாம் நம்பிக்கை தன்மை இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் கேட்கலாம் சார், இதில் 100க்கு 100% தண்ணி கிடைக்குமா? 10 போர்வெலுக்கு ஒரு போர் ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்கும்போது நம்ம அவங்க சொல்லிடுவோம், இந்த இடத்துல சார் தண்ணி இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோம் சார். தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி இல்லாத இடத்த நம்ம காமிக்க மாட்டோம். சரிங்களா, அப்புறம் வந்துட்டு ஓ பாசிட்டிவ், இதில் எப்படி என்டையர்லி இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஓ பாசிட்டிவ் இருக்கவங்க மட்டும்தான் அந்த தேங்காவில் குச்சியில் பார்ப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஓ பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு அந்த ரத்தத்தில் காந்த தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ கீழே பூமிக்கு அடியில் எங்கேயாவது ஒரு இடத்துல பாறை வெடிப்பு அதுக்குள்ளே தண்ணி இருந்துச்சுன்னா காலப்போக்கில் அங்கே ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிட்டு அங்கே காந்த தன்மை அங்கேயும் அதிகமாக இருக்கும். நம்ம காந்தத்தையும் பக்கத்தில் கொண்டு போனால் எடுத்து எரியும். அதே மாதிரி தான் இந்த ஓ பாசிட்டிவ் இருக்கிற ஆள் தேங்காவை கிட்ட கொண்டு போகும்போது கீழே இருக்கிற காந்தமோ நெகட்டிவ் பாசிட்டிவ் கிட்ட போகும்போது அவங்க கையை இப்படி தள்ளி விடும், அப்புறம் தேங்காய் விழும். ஆனால் இதை கரெக்டாக நடைமுறையில் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் வயசான ஆட்கள், ஒரு 60 வயசு 65 வயசு. ஆனால் இப்போ இந்த காலத்தில் சின்ன பசங்களாம் பண்ணுறாங்க. சில பேர் நல்லா பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில பேர் ஏதோ வருமானத்துக்காக பண்ணுறதாகவும் கேள்விப்பட்டிருக்கேன்.
நம்ம வீட்லயுமே தேங்காய் வச்சு தான் போர் போட்டதுங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு தண்ணி கிடைக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை. ஒரு 1/2 hour ஓடும், கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 1/2 hour மோட்டர் ஓடும், அவ்வளோதான். அப்படிதான் இருக்கும். ஓகே. இப்போ அவர் வந்துட்டு கொஞ்சம் அனுபவசாலியாக இருந்திருக்கலாம். அப்புறம் வந்துட்டு அவர் நிறைய பாயிண்ட் பார்த்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேட்டாக கொடுத்தவரா இருக்கலாம். அதுக்காக வந்துட்டு ஒரு இங்கே நீங்கள் சொன்னீங்க ஒரு 1/2 hour ஓடுது அப்புறம் தண்ணி ஓட மாட்டாங்கங்கிறது, அதுக்காக அவரை நம்பி நம்ம 2 லட்ச ரூபா போர்வெல்ல போட முடியாது இல்லைங்களா? நம்மளுக்கு துல்லியமாக சொல்கிற ஆள் கிடைச்சாங்கன்னா நம்ம ஒரு நம்பிக்கையாக இன்றைக்கி ஒரு போர்வெல் ஒரு 1000 அடி நீங்கள் போர்வெல் போட்டினாரா 2.5 லட்ச ரூபா ஆகும். மினிமம் மோட்டரோட சேர்த்து 4 லட்ச ரூபா ஆகும். இந்த 4 லட்ச ரூபா உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குன்னா ஒரு நல்ல டிவைனரை கூப்பிட்டு நீங்கள் எங்கே நீரோட்டம் இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். எனக்கு நிறைய கடலோர மாவட்டங்கள்லேருந்து கூப்பிடுவாங்க. கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி, கடலூர், பாண்டிச்சேரி, அப்புறம் புதுக்கோட்டை, அப்புறம் சென்னை, செங்கல்பட்டு, இந்த நிறைய பேர் கூப்பிட்டு சார் கடல்லிருந்து நாங்கள் 20 கிலோமீட்டர் இருக்கோம், 30 கிலோமீட்டர் இருக்கோம், 5 கிலோமீட்டர் இருக்கோம், எங்கே தோண்டினாலும் அங்கே உப்பு தண்ணியாக வருது. ஜென்ரலாக உப்பு தண்ணியை ஒரு வயலுக்கு பாய்ச்சும்போது 100% கொடுக்கக்கூடிய ஹீல்டு உங்களுக்கு 30%, 50% தான் கொடுக்கும். அது எதுக்குன்னா உப்பு தன்மை இருக்கிற தண்ணியில் ஒரு செடிக்கு தேவையான மினரல்ஸ் இருக்காது. ஸோ ஜென்ரலாக இந்த கடலோர மாவட்டங்களில் 30 அடியில், சில 20 அடியிலிருந்து 150 அடி வரைக்கும் ஈஸியாக தண்ணி கிடச்சிரும். ஏன்னா அந்த கடல் மட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த தண்ணி கிடச்சிரும். அந்த கடல் மட்டத்தில் இருக்கிற அந்த உப்பு தன்மை அப்படியே மண்ணுக்குள்ளே அப்படியே பாய்ஞ்சு வந்துடும். இந்த பக்கம்லாம் மினிமம் நீங்கள் ஒரு 150லேருந்து 200 அடியிலிருந்து தண்ணி எங்கே கிடைக்குதோ அது நல்ல தண்ணியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணியே கடலோர மாவட்டங்களில் 200 அடிக்கு மேலே கிடைச்சா நல்ல தண்ணியாக இருக்கும். அதை மாதிரி 200 அடிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய தண்ணியை ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த சயின்டிஃபிக் மெத்தடில் கண்டுபிடிக்க முடியும். 200 அடியில் தான் தண்ணி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது நல்லா இருக்கும், இளநீ தண்ணி மாதிரி இருக்கும். 200லேருந்து 280, 300, மறுபடியும் 300க்கு அப்புறம் உப்பு தண்ணி ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த, எனக்கு 20 வருஷம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவம் வாய்ந்த ஒரு வாட்டர் டிவைனரை கூப்பிட்டு உங்கள் இடத்த சர்வே பண்ண சொல்லுங்கள். நம்ம போர்வெல் பாயிண்ட் காமிக்கும் போது மினிமம் ஒரு 3 ஊத்து இருக்கணும். அந்த 3 ஊத்து இருக்கிற போர்வெல் பாயிண்ட்டை தான் காமிக்கணும். எதுக்குன்னா இப்போது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் 6 மாதத்துக்கு ஒரு நல்ல ஓடிட்டு இருந்துச்சு நின்றுச்சுன்னா அவருக்கு ஒரே ஊத்து இருக்கிற போர்வெல் பாயிண்ட்டை காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் வறட்சியாக இருக்கும்போது வெயில், இந்த சவுத் தமிழ்நாடுலாம் வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு. வெயில் அதிகமாக இருக்கும்போது அந்த ஒரு ஊற்று வந்து வற்றி போயிடும், பக்கத்தில் இருக்கிற போர்வெல் பாயிண்ட்டுக்கு போகிறோம், இல்லை ஆவியாக கீழே இருக்கிற தண்ணி வந்துட்டு வற்றி வரும் இயற்கையாகவே, அங்கே நின்றுடும். இப்போ நாம் காமிக்கிறது மினிமம் 3 ஊற்று இருக்கிற 3 ஊற்று இருக்கிற மாதிரி காமிப்போம். 1 வற்றி போனாலும் 2 ஓடிட்டே இருக்கும். ஸோ அங்கே நிற்காது. ஒரு 2.5 இன்ச்சு தண்ணி வந்துட்டு 2 இன்ச் ஆகும். சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, நாங்கள் மழை காலத்தில் 3 இன்ச் தண்ணி வருது, வெயில் காலத்தில் 1.5 இன்ச் 2 இன்ச் தண்ணி தான் வரும். அது எதுக்கு ரீசன்னா அதில் ஒரு 4-3 ஊற்றா இருக்கும், அதில் ஒரு ஊற்று வறட்சியாக காஞ்சி போயிட்டு இருக்கும், 2 ஊற்று வந்துட்டு இருக்கும், அதனால கம்மியாகும். மறுபடியும் மழை பெய்யும் போது அவங்களுக்கு தண்ணி அதே மாதிரி முன்னாடி இருக்கிற மாதிரி வரும். இதுதான் ரீசன். சரிங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் நம்ம யூடியூப்ல வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சரிங்க. இந்த மாதிரி வந்து போர் பாயிண்ட் செக் பண்ணுறது. ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை கூப்பிடுன்னு சொல்லி ஏதாவது ஸ்பெக் ஏதாவது காரணம் ஏதாவது இருக்குங்களா? என்ன காரணம்? ஓகே. இப்போ ஒரு இதில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன இதுதாங்க. நம்ம எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு கார வேலை ஒருத்தர் பார்க்குறாரு, ஒரு தோட்ட வேலை பார்க்குறாரு, ஒருத்தர் 6 வருஷமாக பார்க்குறாரு, ஒருத்தர் 20 வருஷமாக பார்க்குறாரு. நீங்கள் யாரை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அனுபவம் அதிகமாக இருக்கிறவங்கள தான். ஏன்னா அவங்க நிறைய பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு 44 வயசு, 24 வயசில் நான் எம்எஸ்சி ஜியாலஜி முடித்தேன். நான் 20 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு ஒரு 10 இடத்துல போர் போட்டு தண்ணி வரலாம் கூட என்னால் தண்ணி கொண்டு வர சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன். இதே ஒரு பிகினரால் அதை பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிகினருக்கு வந்துட்டு அனுபவம் குறைவாக இருக்கும். அந்த பாறை அமைப்பு எப்படி எக்ஸாக்டாக அதை எப்படி இது பண்ணணும், ஜட்ஜ் பண்ணணும் தெரியாமல் இருந்திருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த தட்பவெப்பநிலை, புவியியல் அமைப்பு, இப்போது இந்த கடலோர மாவட்டங்களை ஆராய்ச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம சவுத் தமிழ்நாடு போனால் ரொம்ப வறட்சி பிரதேசங்கள், மதுரை, விருதுநகர், இதெல்லாம். இப்போ நம்ம தென்காசி, அப்புறம் கீழே வந்துட்டு திருநெல்வேலியெல்லாம் நல்லா செழிப்பாக நினைக்கிறோம். அந்த இடத்துல கூட நிறைய தண்ணி பிரச்சனை இருக்குது. ஸோ இதிலலாம் எக்ஸாக்டாக நான் மிஷினை எப்படி அது ஒர்க் ஆகும், அதில் எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், எப்படி எந்த இடத்துல கரெக்டாக தண்ணி இருக்குங்கிறது பீயிங் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் என்னால் கணிக்க முடியும். இதே ஒரு அனுபவம் குறைஞ்ச ஒருத்தர் வந்துட்டு கணிக்க முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். சரி, இந்த பதில் போதும் தகவல் பார்த்துட்டு ரொம்ப நன்றிங்கண்ணே. ஓகேப்பா, நன்றி.